வணக்கம். என் பேர் சண்முகம். எனக்கு சொந்தமா ஒரு 1.25 ஏக்கர் சொந்த நஞ்ச நிலம் இருக்கு. அதுல நெல்லு நட்டுருக்கோம். அப்புறம் குத்தகை நிலம் இருக்கு. அதுலயும் நெல் நட்டுருக்கோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வயல் மட்டும் அறுத்துருக்கோம். அந்த நெல்லை கொண்டு வச்சிருக்கேன். இப்போ இன்னைக்கு நெல் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஆதார், பாஸ்புக், அப்புறம் அடங்கல் கேட்டாங்க. விவோ சட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். நெல் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளி மார்க்கெட்டோட எங்களுக்கு குவிண்டாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா கூட இருக்கு. கவர்மெண்ட் ரேட் நமக்கு லாபம் தான். அதனால இங்க கொண்டு வச்சிருக்கோம். இதே பிரைவேட்ல கொடுத்தோம்னா ஒரு குவிண்டாலுக்கு 450 போது எனக்கு 1.25 ஏக்கர், அப்புறம் குத்தகை நிலம் ஒரு 2 ஏக்கருக்கு சொந்த பந்தத்துக்கெல்லாம் இருக்கு. அங்க போட்டோம்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 மாசம் ஒரு 3 மாசம் விவசாயம் பண்ணதுல பிரைவேட்ல கொடுக்க விட எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. அதனால அங்க நெல்லை கொடுத்துட்டு இருக்கோம். ஆபீஸ்ல நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளி மார்க்கெட்டை விட இது கவர்மெண்ட்ல நெல் கொடுத்து லாபம் தான். இது எங்க ஊர் விவசாயி எல்லாருமே பயன்படுத்தாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில விவசாயிகள் மட்டும் தெரியாம வெளியே கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுமே இப்ப நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் நெல் கொள்முதல் பண்ணது எங்களுக்கு பெரிய ஒரு பெனிஃபிட். தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நன்றி.